திரும்பியது. கோவில் நகைக்கு பதில் கண்டுபிடிச்சிட்டே முகில்வாணன். கோவில் உண்டியல் பணத்தை எடுத்து நீ உன்னுடைய குடும்ப செலவு பார்த்து இருக்க. கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லையா உனக்கு? மக்கள் பணம், சாமி பணம் அது. சாமி பணத்தில் தான் உன் குடும்பம் செழிக்கணுமா? உன் வீட்டு சாப்பாடு வேகணுமா? அப்படித்தான் பொண்டாட்டிக்கும் உன் மருமகளுக்கு மகளுக்கு புடவை வாங்கணுமா? சுயமாக அதை கூடவா வாங்கித்தர உனக்கு உடம்புல சக்தி இல்லையா? ஏண்டா மாதம் ஆனால் சம்பளம் வாங்குறதானே, உனக்கு கூடவா அசிங்கமும் கூச்சமும் இல்லை? சுயமரியாதையுடன் கொஞ்சமாவது சுய காசில் பொண்டாட்டிக்கு சோறு போடணும்னு தோணலை? அது என்னடா ஒரு மானங்கெட்ட குடும்பம் நீங்கள்? புள்ளைக்கு போட்டு இருக்கிற டயப்பரில் இருந்து பொண்டாட்டிக்கு காலில் போட்டு இருக்க செருப்பு வரைக்கும் ஒன்று கோவில் பணத்தில் வாங்கினது, இன்னொன்று உன் அக்கா ரத்தத்தை உறிஞ்சி வாங்கினது. இதில் நீங்களும் உங்கள் குடும்பமும் இந்த ஊர் பெரிய மனுஷங்க, பெரிய குடும்பம், உங்களுக்கு மரியாதை, அதுவும் முதல் மரியாதை வேற. உன் அப்பன் இவ்வளவு கேவலமான வேலை செஞ்சும் சபையில் கூச்சமே இல்லாமல் என் பொண்டாட்டியை தைரியமாக சத்தமாக மாட்டி விடுறான். அவன் சொல்லுற கதையை நம்பி வேடிக்கை பார்க்க நான் என்ன உங்களை மாதிரியாடா? என்னை நாக்கை மடித்தபடி எழுந்து நின்றான் ஈஸ்வர். ஈஸ்வரனின் கோபத்தில் அனைவரும் ஆடிப்போனார்கள். இத்தனைக்கும் அவன் குரலை மட்டுமே உயர்த்தி இருந்தான், முகத்தில் கோபத்தை காட்டவில்லை. உத்தமன் துடிக்கும் இதயம் நின்று விடுமோ என தன் இதயத்தில் கை வைத்து சோதித்து கொள்ள முகில் முகத்தை திருப்பவே இல்லை. உங்களால் சுயமாக சம்பாதிச்சு வாழ முடியாதப்போ எதுக்கு உங்களுக்கு வெள்ளை துணி துண்டு? முதல் மரியாதை உங்கள் வீட்டு பெண்களுக்கு பட்டு புடவை நகை, அம்மன் நகையை போட்டுக்கிட்டு என் பொண்டாட்டியை பண்ணுறீங்க நக்கல் நீங்கள். முகில்வாணன், உன் கழுத்தில் கிடக்கிற வெள்ளை துண்டை கலற்றி கீழே போடு. இனி துண்டோ வெள்ளை வேட்டியோ நீ கட்டாத. நம்ம ஊரில் இனி உனக்கும் உன் மகனுக்கும் எந்த மரியாதையும் கிடையாது என்றான். முகில் துண்டை மண்ணில் எடுத்து போட்டார் பூசாரி. அவமானம் பிடுங்கி தின்றது மொத்த குடும்பத்துக்கும். உங்களை கட்டி வைத்து அடிக்கிறதோ ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறதோ எந்த பயனும் இல்லை. உன்னுடைய மகள் முல்லைக்கொடி இந்த ஊரில் 26 வருஷம் வாழ்ந்த வாழ்க்கையை நீங்கள் இனி வாழப் போறீங்க என்றவன் முகில்வாணன் துண்டை விரித்து போட்டான். உன் வீட்டு பொம்பளை உடம்பில் கிடக்கும் நகைகளை கலட்டி போட சொல்லு. இதில் கழுத்தில் தாலி மட்டும்தான் இருக்கணும், அதுவும் கயிறில் தான் போட்டு இருக்கணும். திருடி வாழ்ந்த குடும்பத்துக்கு பகட்டு எதுக்கு என்றது பெண்கள் அனைவரும் வேறு வழி இல்லாமல் ஒவ்வொரு நகையாக கலட்டி போட்டனர். அங்கு நின்று இருந்த வாலிப பசங்களை அழைத்த ஈஸ்வரன், முகில்வாணன் வீட்டை சோதனை பண்ணுங்க, அங்கே இருக்கிற நகை பணம் அனைத்தையும் வெளியே கொண்டு வாங்க என்றவன். மீதமுள்ள அம்மன் நகைகள் எங்க? முகில்வாணன் கர்ஜனையாக ஒலித்தது ஈஸ்வரனின் குரல். முகில் வாயை திறக்கவில்லை. மாமா, அது எல்லாத்தையும் அப்பா வித்துட்டாரு, எதுவும் இல்லை